ஹலோ இப்போ எல்லாத்துக்கும் ஒரு வணக்கம். எஸ், ஒரு லாங் பிரேக் அப்புறம் ஒரு வீடியோ, ஒரு சில ரீசன்ஸ்னால வீடியோ போட முடியல, கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்னால. ஸோ மறுபடியும் உங்களை வீடியோ பார்ப்பது ரொம்ப ஒரு ஹாப்பி. இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா IPL 2025ஓட ஒரு சில அப்டேட்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போயிருந்தா சிஎஸ்கே நாளைக்கு லாஸ்ட் மேட்ச் ஆடுறாங்க அவங்களோட லீக் மேட்ச்சு. ஸோ இந்த வருஷம் அவ்வளோதான், ஒரு பேட் சீசன். ஸோ இந்த வருஷம் மூவ் ஆன் பண்ணிட்டு மூவிங் ஃபார்வர்ட் நெக்ஸ்ட் இயர் பற்றி பேசுவோம். நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக ஒரு சில பேர் கண்டிப்பாக இருப்பாங்க. லைக் ஆயுஷ் மாத்தே, டெவால் பிரேவிஸ் அண்ட் உர்வில் பட்டேல். இவங்க மெயின் பில்லர்ஸா. ப்ளஸ் ஆடான் ருத்ராஜோட ருத்ராஜ் இவங்கெல்லாம் கீப்பப் பண்ணுவான்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு சில பேர்ஸ்லாம் இருக்காங்க. அதை நெக்ஸ்ட் இயருக்கான ஒரு ஸ்குவாட் நான் உங்களுக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணி வச்சிருக்கேன். அது ஸ்பெஷலான வீடியோ. அது அப்கமிங்கில் வரும், கண்டிப்பாக வரும், எதிர்பாருங்க. IPL 2025ஓட குவாலிஃபயர்ஸ். ஸோ 4 டீம்ஸ் குவாலிஃபை ஆயிருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ், GT, BBKS அண்ட் RCB. ஸோ இவங்களுக்கு 4 பேருக்குள்ள தான் இது நடக்க போகுது, பிளே ஆஃப் நடக்க போகுது. ஸோ இந்த 4 டீம்ஸில் டாப் 2 டீம்ஸ் எந்தெந்த டீம் பிடிப்பாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு 2 to 3 மேட்சஸில் தெரிஞ்சிடும். இன்னைக்கான மேட்ச் PBKS DCயில் DC வின் பண்ணாங்கன்னா ஆப்வியஸ்லாக PBKS டாப் 2ல போக நிறைய சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி நாளைக்கு மேட்ச்சில் GT வின் பண்ணாங்கன்னா டாப் 2ல போக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நாளைக்கு CSK வின் பண்ணாங்கன்னா RCB மேபி டாப் 2ல போகலாம். ஸோ இது மாதிரி தான் சினாரியோஸ் இருக்குது. கண்டிப்பாக மோஸ்ட் ப்ராபபிள் டீம்ஸ்க்கு மும்பை இந்தியன்ஸ் நிறையா ஃபேவராக இருக்காங்க. பிகாஸ் அவங்கள்ட்ட இருந்த பிளேயர்ஸ் அவங்க ப்ளே பண்ணுற கிரிக்கெட் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த மாடர்ன் டே கிரிக்கெட்டில். ஸோ இது மாதிரி தான் போயிட்டுருக்கு IPL. அண்ட் அனதர் நிறையா ஒரு சில அஃபிஷியல்ஸ் இல்லை, அன்அஃபிஷியல் ரூமர்ஸ் நிறையா போயிட்டுருக்கு. அதாவது சஞ்சு சாம்சன் CSK ட்ரேட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம். ஸோ இது எவ்வளோ காலம் உண்மைன்னு தெரியல. பிகாஸ் நிறையா ரூமர்ஸ் போகும். இதே மாதிரி தான் ஹார்திக் பாண்டியாக்கு போச்சு. பட் அது ஒரு உண்மையான விஷயமா மாறிச்சு. அதே மாதிரி மாறலாமா? ஆனால் அது மாறிச்சுன்னா ருத்ராஜ் கேப்டன்சியில் மூவ் ஆன் பண்ணுவாங்களா, சஞ்சு சாம்சன் தருவாங்களா அப்படின்ற நிறையா கொஸ்டின்ஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ருத்ராஜ் தான் போவாங்க கேப்டனுக்கு. சஞ்சு சாம்சன் போக சான்சஸ் இல்லை. பிகாஸ் டோனி எடுத்த டிசிஷன் அது. டோனி ஒரு டைம் டிசிஷன் எடுத்தாருன்னா அது மூவ் ஆன் பண்ண மாட்டார். அது ரவீந்திர ஜடேஜா விஷயத்தில் அந்த மாதிரி பண்ணாங்க. பட் அதே தப்பு பண்ண மாட்டாங்கன்னு ஹோப்ஃபுல்லி நம்பலாம். அடுத்த அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறையா டீம்ஸ் நெக்ஸ்ட் இயருக்கு டோனி ப்ளே பண்ணுவாரா அப்படின்ற நிறையா டீம்ஸ் இல்லை, நிறையா ஃபேன்ஸுக்கு அந்த டவுட் இருக்குது. ஒரு சில இன்சைட் நியூஸ் லைக் சீக்கா அவங்களோட சேனல்லேருந்துலாம் இன்சைட் நியூஸ்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி ஒரு நீல ப்ராப்ளம், ஒரு நீ காலி இது மாதிரி ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு அப்படின்றான். ஸோ ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் இயர் அவர் ஃபிட் ஆகி வந்துடுவார்னு நினைக்கிறோம். 44 இயர்ஸ் ஆச்சு, 45 இயர்ஸ் மேபி அவர் ரிட்டையர்டாக கூட சான்ஸ் இருக்கலாம். நாளைக்கா லாஸ்ட் மேட்சாக கூட இருக்கலாம், யாருக்கு தெரியும். அவர் எடுக்க டிசிஷன் தான் நிறையா சர்ப்ரைஸ் வச்சுருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு நெக்ஸ்ட் இயர் ப்ளே பண்ணலாம். பட் அவரோட ஹெல்த் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல. எனக்கு இன்னொரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது. அவர் போயிட்டாருன்னா ருத்ராஜ் எப்படி அவர் ஹேண்டில் பண்ணுவார். லைக் இப்போ சுப்மன் கில் GTM கொண்டு போயிட்டு இருக்காருல்ல, அது மாதிரி கூட கொண்டு போகலாம். பிகாஸ் டோனியோட இன்ஃப்ளூயன்ஸ் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் CSKக்கு. ஒரு மென்டார் கூட இருக்கலாம். பார்ப்போம் என்னன்னு வெயிட் பண்ணி. நிறையா ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. அவர் ட்ரேட் பண்ண போகிறாங்க, சஞ்சு சாம்சன் ட்ரேட் பண்ண போகிறாங்க, ரவீந்திர ஜடேஜா கொடுக்க போகிறாங்க அப்படின்ட்டு. அப்படிலாம் இல்லைங்க. ரவீந்திர ஜடேஜா கண்டிப்பாக இருப்பார், ருத்ராஜும் கண்டிப்பாக இருப்பார். இன்னொரு பயம் இருக்குது ஒரு சில பேருக்கு. ஆயுஷ் மாத்திரை மும்பை க்ளோஸாக வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்களே, டக்குன்னு ட்ரேட் போட்டுருவாங்களா? அதெல்லாம் சான்சஸே இல்லை. ஏன்னா லாயல்ட்டி கண்டிப்பாக காமிப்பார் ஆயுஷ் மாத்திரை. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ நாளைக்கான மேட்ச்சுக்கு வீடியோஸ் இருக்குது கண்டிப்பாக. CSKவோட லாஸ்ட் மேட்ச். ஸோ ஒரு எமோஷன், மேபி ஒரு MS தோனியோட லாஸ்ட் மேட்சாக கூட இருக்கலாம். ரொம்ப ஒரு சேடான நியூஸாக இருக்கும். பிகாஸ் அவர் கிரிக்கெட்லேருந்து ஒரு ரிட்டையர் ஆகிறதுனா ரொம்ப ஒரு சேடான விஷயம். ஸோ பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு பார்க்குறேன். அண்டில் பை ஃப்ரம் த கிரிக்கெட் எல்லாருமா. தேங்க்யூ, பை.